அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அந்த ஜாதகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பலன் கேட்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். அவருக்கு பலன் சொல்லி இப்போ தான் முடித்து அவர் அனுப்பிச்சி வச்சேன். அவரோட ஜாதகத்தை நான் போட்டு விளக்குறேன். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி கும்ப வீட்டில் கேது இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கும்ப வீட்டில் கேது இருந்தால் பொதுவாக பார்த்தீங்கன்னா, ராகு எந்தெந்த வீட்டில் இருந்தால் பொதுவாக நல்லது அப்படின்னு கேட்டால், மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். ஓகேங்களா? இதில் பொதுவாக ராகு இருந்தால் நல்ல பலனை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக தான் சொல்கிறோம். மற்ற கிரகங்களை வச்சு, மற்ற அமைப்பெல்லாம் வச்சு நம்ம பலன் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? அதனால் நமக்கு குறிப்பிட்டு இந்த வீட்டில் இது இருந்தால் என்ன பலன் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பொதுவான பலனை நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுக்கு என்ன பலன் செய்யும் அப்படின்னு சொன்னாக்கா, நல்ல பலனை செய்யும். இது கேது. அப்போ கேது எங்கெங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி, விருச்சிகம், கும்பம் இந்த 3 வீட்டில் இருந்தால் அவர் நல்ல பலனை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ரூல் இருக்குது. ஓகேங்களா? பொதுவாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் ராகுக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஒரு கும்ப வீட்டில் கேது இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, அடுத்தது மகர வீட்டில் குரு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஓகேங்களா? மகர வீட்டில் குரு இருந்தால் என்னது? நீச்சம். மகர வீட்டில் நீச்சம் ஆகிட்டாருன்னா, முழுசாக நீச்சம் ஆகிட்டாரு அப்படின்றது நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? எப்பயுமே நீச்சமான கிரகங்கள் அவங்களுக்கு தேவையான, அந்த ஜாதகருக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மினிமமாக ஒரு நல்லது அதாவது நல்லது செய்யணுமா கெட்டதை செய்யணுமான்றது அந்த கிரகங்களோட இதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப குரு சுபகிரகம். அப்போ சுபகிரகன்றப்ப அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் நீச்சம் ஆயிருந்தாலும் அவருக்கு தேவையான விஷயங்கள் ஒரு மினிமமாக பண்ண, ஒரு குறைந்தபட்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? முழுசாக 0 ஆகி போச்சு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அது ஒரு நண்பர் கேட்டிருந்திருக்காரு. அடுத்து இன்னொரு நண்பர் சிம்ம லக்னம், மகரத்தில் குரு நீச்சம். ஓகேங்களா? அதாவது சிம்ம லக்னம், மகரத்தில் குரு நீச்சம், நவாம்சத்தில் குரு உச்சம் அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சிம்ம லக்னம் குரு, சிம்ம லக்னத்துக்கு குரு 6ஆம் வீட்டில் நீச்சமாயிடுறாரு. ஓகேங்களா? நவாம்சத்தில் குரு உச்சமாயிருக்காரு அப்படின்னா, நம்ம எப்பயுமே பலன் எடுக்கிறப்ப நவாம்சத்தில் ஆட்சி, உச்சம், ஸ்தான பலம் இதெல்லாம் நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பலன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால் அங்கே ஸ்தான பலம் இதெல்லாம் அங்கே பார்க்காம நவாம்சத்தில் இப்போ அதாவது ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் பாவத்துவமாக இருக்குது அப்படின்னா, நவாம்சத்தில் அங்கே சுபத்துவமாக இருக்கா பாவத்துவமாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? அது ஒன்று. அப்புறம் வர்க்கோத்தமம் அது ஒன்று பார்க்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் நவாம்சத்தை பெருசாக நம்ம இது பண்ணுறது கிடையாது. ஏன்னா 80% ராசி கட்டத்திலே நம்ம பலன் எடுத்துடலாம். ஓகேங்களா? நான் எடுத்திருக்க கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதனால் நவாம்சத்தை பெருசாக நம்ம சொல்கிறதில்ல. அதே மாதிரி சாரத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக நம்ம சொல்கிறதில்ல. கோச்சாரத்தையும் அதிகமாக சொல்கிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரத்துக்கு நம்ம ஒரு 10 to 15% நம்ம கணக்கில் வச்சுக்கணும். மற்ற 80% பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தசாபக்தியிலே எல்லா பலனும் நம்மளுக்கு அங்கே இருக்குது. ஓகேங்களா? அதனால் பலன் நம்மளுக்கு துல்லியமாக வரணும் அப்படின்னா ராசி கட்டத்திலே பார்த்திங்கன்னா 80% வந்துடும். நவாம்சத்தில் வர்க்கோத்தமம் ஆயிருக்குதா, அது சுபகிரகம் வர்க்கோத்தமம் ஆயிருக்குதா, பாபகிரகம் இது வர்க்கோத்தமம் இருக்குதா, இதெல்லாம் வச்சு நம்ம பலன் சொல்லணும். அதே சமயத்தில் மற்ற கணக்கு இதை மட்டும் வச்சு இல்லை, மற்ற கணக்குங்க எல்லாத்தையும் வச்சு மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது, என்ன விஷயம், பார்வை எதாக இருக்குதா, திக்பலமாக இருக்குதா, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம பலன் சொல்லணும். மற்ற விஷயங்கள் ஓகேங்களா, வீடு கொடுத்தோன்னு எப்படி, சாரம் கொடுத்தோன்னு எப்படி, இது எல்லாத்தையும் வச்சு
நம்ம பலன் சொல்லணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு உச்சம், அதான் இந்த ஸ்தான பலம். இந்த ஸ்தான பலத்தில் வந்து நம்ம நவாம்சத்துக்கு போகவே வேண்டியதில்லை. வர்க்கோத்தமம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா, ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் வந்து நல்ல சுபத்துவமாக இருக்குது, அப்போ வந்து உங்களுக்கு நவாம்சத்தில் அங்கே பாவத்துவமாக இருக்கா சுபத்துவமாக இருக்கா, இதை பார்க்குறது மட்டும்தான் நான் போகிறேன். ஓகேங்களா? மற்றவங்க வந்து நவாம்சத்தை வச்சு என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்தான பலம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நிறைய பலன் மாறுது. அதனால தான் நான் அந்த இதுக்கு நான் வந்து போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதனால் இதுதான் விஷயம். அதனால் புரிஞ்சுங்க. சரி, அடுத்தது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தான் பலன் சொல்லி முடிச்சுட்டு சொன்னேன். அது என்ன ஜாதகம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து ஜாதகங்க. அவர் வந்து குறிப்பிட்டு வந்து இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கல. நான் எப்பயுமே வந்து ஜாதகர் வந்தார்னா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. வந்து ஜாதகத்தை நான் போட்டு நோட்டில் எழுதி வச்சு டக்குன்னு பலன் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஓகேங்களா? பலன் சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா மேக்சிமம் எல்லாம் சொல்லிவிட்டு என்ன கேள்விங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு உண்டான கேள்வி எதுவுமே இருக்குது, எல்லா விஷயமும் நம்மளே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு 1-2 விஷயந்தான் அவர் கேட்டார். அது வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது இல்லை. ஓகேங்களா? அதனால் வந்து இதுதான் ஜாதகம். நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னாக்கா என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோணத்தில் என்ன கிரகம் இருக்குது, அடுத்தது கேந்திரத்தில் என்ன கிரகம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 6, 8, 12 அங்கே எப்படி இருக்கிறாங்க, சுக்கிரன் நிலைமை எப்படி இருக்குது, மெயினாக சந்திரன் நிலைமை எப்படி இருக்குது, குருவோட நிலைமை எப்படி இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்புறம் டெப்த்துக்கு போகணும். ஒவ்வொன்றா போக போக பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பலன் நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல லக்னம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கன்னி லக்னம். ஓகேங்களா? கன்னி லக்னம். கன்னி லக்னத்தை வந்து நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன சொல்லணும், அவர் வந்து பார்த்திங்கனாக்கா கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அறிவு சம்மந்தப்பட்ட, ஓகேங்களா, அறிவு சம்மந்தப்பட்ட, அடுத்தது நரம்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அறிவு இன்னும் நிறையா சொல்லலாம். சும்மா ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். என்னன்னா லக்னம் அப்படின்னா அது கன்னி அப்படின்னாவே புதன்னாவே மூளை சம்மந்தப்பட்ட, அறிவு சம்மந்தப்பட்ட, அறிவு சார்ந்த, ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லலாம். அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக போய் 7ஆம் வீட்டில், மீன வீட்டில், குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு, தனிச்சு உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இங்கே என்ன ஆயிட்டாரு, அவர் நீச்சம் ஆயிட்டாரு. ஓகேங்களா? அப்போ நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவார் அப்படின்றத நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்தது ராகு வந்து அடுத்தது 5, 9 கூடவங்களை பார்த்துருவோம். ஓகேங்களா? 5க்கு உடையவர் யார், சனி. அந்த 5க்கு உடைய சனி வந்து எங்கே உட்காந்துருக்காரு, 9ஆம் வீட்டில் போய்
சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு உரியவர். 9ஆம் வீட்டுக்கு உரியவர் சுக்கிரன் போய் 8ல் மறைஞ்சிறாரு. ஓகேங்களா? 8ல் மறைகிறாரு. சுக்கிரனுக்கு வந்து 3, 8 மறைவு ஸ்தானம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்தது உங்களுக்கு 4வது வீட்டில் வந்து யார் இருக்கா? கேந்திரத்தில் 4ஆம் கேந்திரத்தில் ராகு தனிச்சு இருக்கிறாரு. ராகு தனிச்சிருக்கிற வேற எந்த எந்த கிரகமும் இல்லை. அந்த வீடு யாரோட வீடு? குருவோட வீடு. அதையும் பார்த்துங்க. அடுத்தது 5வது வீட்டில் அடுத்து 4ஆம் கேந்திரம், அடுத்து 7ஆம் கேந்திரத்தில் புதன் போய் உட்காந்துருக்காரு. அடுத்து 10ஆம் கேந்திரத்தில் வந்து கேது உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? ரைட்டு, இது ஒன்று. அடுத்தது 6, 8, 12. 6, 8, 12 பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு என்னது? 6ல் சந்திரன் உட்காந்துருக்காரு. 8ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 6ஆம் அதிபதி சனி. 6ஆம் அதிபதி சனி போய் எங்கே உட்காந்துருக்காரு? 9ல் போய் உட்காந்துருக்காரு. பாகிஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அடுத்தது 12ஆம் வீட்டு அதிபதி அவர் போய் 8ல் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? 8ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி 8ல் போய் மறையிறாரு. இதுவும் மறைவு ஸ்தானம் தான், அதுவும் மறைவு ஸ்தானம் தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு ஜென்ரலாக பார்க்கலாம். நான் வந்து அவரை வந்து கேட்ட விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னும் மற்ற விஷயத்தை எதாவது பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு என்னது? செவ்வாய் வந்து உச்சம், குரு வந்து நீச்சம், அடுத்தது புதன் வந்து நீச்சம், சூரியன் வந்து உச்சம். ஓகேங்களா? சூரியன் வந்து உச்சம், சனி வந்து இருக்கிறாரு, கேதும் பார்த்தீங்கன்னாக்க இருக்கிறாரு. ஓகே, அவ்வளோதான். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்? சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனா, ஒளி உள்ள சந்திரனா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒளி இல்லாத சந்திரன். ஓகேங்களா? அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அடுத்தது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பார்வை எடுத்துக்கோங்க, இல்லை குரு பார்வை எடுத்துங்க. ஓகேங்களா? குரு நீச்சமாயிட்டாரு, இருந்தாலும் குரு பார்வை எடுத்துங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5 சனியை பார்க்குறாரு. ஓகேங்களா? சனியை பார்க்குறாரு. அடுத்தது குரு எங்கே பார்க்குறாரு? நேராக கடக வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 8, 9 இங்கே பார்க்குறாரு. எங்கே? கன்னியை பார்க்குறாரு, லக்னத்தையே பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ குரு வந்து லக்னத்தை பார்த்தா நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலையும் சொல்லுவோம். ஓகேங்களா? நான் எத்தனை இடத்துலையே சொல்லியிருக்கேன். குரு வந்து லக்னத்தை பார்த்தா அந்த ஜாதகர் வந்து நல்லவர், அவர் வந்து நம்பலாம். ஓகேங்களா? அவர் வந்து அடுத்தவங்களை கெடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க மாட்டார். இருந்தாலும் வந்து குரு வந்து நீச்சமாயிருக்காரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். அடுத்தது குரு வந்து இங்கே பார்க்குறாரு, 10ன்றான் 7, 8, 9. ஓகே, அப்போ லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5, 1, 2, 3, 4, 5 இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. 6, 7 இங்கே பார்க்குறாரு. 8, 9 அப்போ லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. அந்த ஜாதகரை நம்பலாம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்து செவ்வாய் பார்வையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. ஓகேங்களா? உச்சமான செவ்வாய் வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? கடக வீட்டை பார்க்குறாரு. அடுத்து 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது சனி பார்வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சுக்கிரன், புதன் வந்து நீச்சம் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் புதன் வந்து நீச்சமானாலும் அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது சூரியன் எங்கே பார்க்குறாரு? நேராக சுக்கிரன் வீடு எது? துலாத்தை பார்க்குறாரு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா துலாத்தை பார்க்குறாரு. சனி பார்வை எங்கே பார்க்குறாரு? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இங்கே கடகத்தை பார்க்குறாரு. அப்போ கடகத்தை வந்து யார் பார்க்குறாரு? செவ்வாயும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4, 5, 6, 7 நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு. 8, 9, 10 அடுத்து சந்திரனை பார்க்குறாரு. சனி வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அந்த வீட்டில் சனி இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இதில் அதே மாதிரி ராகு கேது 4ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. இதுதான் வந்து கிரகங்கள் உட்காந்துருக்கிற இது, அதோட பார்வை பலம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அவர் வந்தவொடனே அதே மாதிரி சந்திரனை பற்றி சொல்கிறப்ப இருள் சந்திரன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் அவர் வந்தோன்னா நான் என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு கேட்டதே வந்து என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து படிப்பு வந்து ரொம்ப ஹை லெவலில் நீங்கள் படிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் சார், இந்த மாதிரி படிப்பு வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. ஆனால் வந்து ஒரு ஐடி இந்த மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன். அதனால் வந்து பெரிய லெவலில் என்னால் படிக்க முடியல அப்படின்னாரு. அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, புதன் நீச்சம். ஓகேங்களா? புதன் நீச்சம். அடுத்தது வந்து 2வது என்ன கேட்டேன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பிறந்த ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகேங்களா? என்னது? பிறந்த ஊரில் நீங்கள் இல்லை. அதுக்கு காரணம் என்னது? 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து சுபத்துவம். அப்போ 8, 12 சுபத்துவமாக இருந்தால், ஓகேங்களா, வெளிநாடு இல்லைன்னா அலைந்து திரிதல் இந்த மாதிரி வேலை இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துல பிறந்த ஒரு ஊரில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு மூவிங், அதாவது ஒரு ஃபீல்டு ஒர்க்கு, ஒன்று ஃபீல்டு ஒர்க்கு, அதே மாதிரி வந்து இல்லை அப்படின்னாக்கா வெளியூர் போயிட்டு வர்றது, ட்ராவலிங் அதிகமாக பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இதில் தான் அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப 12ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக எங்கே போயிட்டாரு? 8ல் வந்து மறையிறாரு. அப்போ 8ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னாவே அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வெளியூர் போகிறது, டெய்லி ட்ராவல் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் என்னன்னா, பாருங்க 3ஆம் இடம். 3ஆம் இடம்ன்றது ட்ராவலுக்கு உண்டான இடம். அது சொல்லலாம் இல்லையா? ஓகேங்களா? அப்படி இருக்க 3ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்காரு? 5ஆம் வீட்டில் உட்காந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவரே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற அமைப்பில் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஆஃபீஸ்லேயோ இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஆமாம் சார், நான் வந்து அவர் எதுவுமே சொல்லிங்க, வாயவே திறக்க நான் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கம்முன்னு தான் உட்காந்துருந்தாரு. எனக்கு ஒரே டவுட்டு. என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சொல்கிறது கரெக்ட் இல்லை போல இருக்குது, அதனால தான் பேசாமல் கம்முன்னு உட்காந்துருக்கிறாரு, ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. அப்புறமா தான் சொல்கிறாரு, ஆமாம் சார், நான் பிறந்த ஊரில் இல்லை, பிறந்த ஊர் ஒரு ஊர், இப்போ இருக்கிறது வேறு ஊரில் இருக்கிறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அது ஒன்று ஆயிடுச்சு. அடுத்தது தொழில் வேலை சம்மந்தம். நான் ஆமாங்க, இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல வந்து நான் இருக்கிறதில்ல. ஓகேங்களா? ஒரே இடத்துல இருக்கிறதில்ல. என்னோடய வேலை வந்து ட்ராவல் பண்ணுற வேலை தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டிரைவராக இருக்கேன். ஓகேங்களா? டிரைவர் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு வாகனத்தில் வந்து டிரைவராக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய மாட்டார். வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாளும் வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க. அதை சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீடாக சொன்னேன். ஓகேங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு லக்னத்தை பற்றி சொல்லியாச்சு, லக்னாதிபதியும் சொல்லியாச்சு. அடுத்து 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டு அதிபதி யாருங்க? சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் எங்கே உட்காண்டாரு? 8ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ 8ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகேங்களா? 8, 12 சுபத்துவம் அப்படின்னாவே வெளியூர், வெளி மாநிலம், வெளி நாடு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இவர் பார்த்தீங்கன்னா மாநிலம், வெளி ஊர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னேன், முக்கியமான விஷயம். சரி, நான் அங்கே வரப்போ சொல்கிறேன். 2ஆம் இடம். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. அந்த வீட்டு ஆதிபத்தியம் தனம், குடும்பம், வாக்கு. ஓகேங்களா? தனம், குடும்பம், வாக்கு. அப்போ உங்களுக்கு தனம், குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? இவர் இன்டைரக்டாக, ஓகேங்களா, டைரெக்டாக வந்து பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை தொழில் செஞ்சோ அவங்களுக்கு வந்து ஒரு பொருளை வந்து சேல் பண்ணால் உடனே காசு வாங்குறது அப்படின்றது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் ட்ராவல் பண்ணி, அதான் 8ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாவே உங்களுக்கு என்னது? ஒரே ட்ராவல். அப்போ ட்ராவல் பண்ணி மறைமுகமான சில இன்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்பலாம் கிடையாது, மினிமமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிட்டாரு. ஓகேங்களா? அப்போ இந்த இடம் வந்து சுபத்துவம் ஆகிப்போச்சு. மறைந்தாலும் இந்த இடத்துல வந்து சூரியன் வந்து உச்சமாயிருக்காரு. உச்சமாயிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உச்சம் வீட்டில் வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருந்தால் அங்கே மறைவே கிடையாது. சுக்கிரனில் பொதுவாக எந்த 6, 8, 12 இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு உச்சமான வீட்லேயோ இல்லை ஆட்சியான வீட்லேயோ இல்லை அந்த வீட்டு அதிபதி ஆட்சி உச்சமாகவோ இந்த மாதிரி ஆகியிருந்தாக்கா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு
மறைவு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல சுக்கிரனுக்கு மறைவு இல்லை. ஓகேங்களா, அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் வீடு தைரிய வீரிய ஸ்தானம். அந்த தைரிய வீரிய ஸ்தானம்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறாரு? செவ்வாய் வந்து உச்சமாயிட்டாரு. அதே வீட்டில் குரு நீச்சமாயிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் உச்சமாயிட்டு குரு நீச்சமானனால அங்கே குரு பங்கமாயிருக்கிறாரு. ஓகேங்களா, அங்கே குரு பங்கமாயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்த அதிர்ஷ்டங்கள்லாம், உங்களுக்கு அதிர்ஷ்டம், குழந்தைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலையே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லேட்டாக தான் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஆரம்பத்தில் பண விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு குரு வந்து நீச்சம், ஃபஸ்ட்டு பாவத்துவம், அப்புறமா தான் வந்து செவ்வாய் உச்சத்தினால அங்கே வந்து பங்கமாயிருக்கிறாரு அப்படின்றது அப்புறம் செகண்ட் ஹாஃபில், அதாவது ஒரு 30-35 வயசுக்கு மேலே தான் நீங்கள் ஓரளவுக்கு வந்து இருந்திருப்பீங்க. ஆமாம் சார், 35 வயசில் தான் வந்து வேலையே கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா, அந்த ஒரு அமைப்பு. அடுத்தது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நிலம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குங்க, ஆனால் பெரிய லெவலில் வந்து இன்கம் கிடையாது, லாஸ் தான் ஆகுது அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி ஆயிருக்குனாக்கா, உங்களுக்கு எப்பயுமே வந்து பாபகிரகங்கள்லாம் வந்து டைரெக்டாக வந்து என்ன ஆகக்கூடாதுங்க, ஆட்சி உச்சம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதாவது மறைமுகமான தொடர்பு. அப்போ குரு பார்வை இல்லை, குரு அதாவது பாபகிரகங்களோட ஏதாவது ஒரு சுபகிரகங்கள் இணைவோ இல்லை அல்லது பார்வையோ இருந்துச்சுன்னா, திக்பலம் போன்ற அமைப்பில் அந்த மாதிரி ஒரு இன்டைரக்டான ஒரு பலமாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பாபகிரகங்களை வந்து நல்லது பண்ணுவாங்க. ஓகேங்களா, டைரெக்டாக வந்து பாருங்கள், இங்கே உச்சமாயிருக்கிறாரு சூரியன், அதே மாதிரி செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாயிருக்கிறாரு. அப்போ இவரெலாம் வந்து ஒரு திக்பலம் போன்ற அமைப்பில் ஒரு இன்டைரக்டாக, ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் நல்லது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் வந்து இன்டைரக்டான அமைப்பில் தான் இருக்கிறாரு. ஏன்னா குரு வந்து இவர் சனியோட வீட்டில் இருக்கிறாரு. சனி வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? இங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா, அப்புறம் இந்த வீட்டு அதிபதி அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. அதை வந்து குரு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெதுவாக தான் கிடைக்கும். ஏன், சனி வந்து மெதுவான பிளானட்டு. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த 3ஆம் வீடு தைரிய வீரிய ஸ்தானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஓப்பனாக பேச மாட்டார். ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேச மாட்டார். அதே மாதிரி படிப்பு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், படிப்பு வந்து பெரிய லெவலில் அவர் வராது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராகு, 4ஆம் வீட்டில் ராகு இருந்துச்சு அப்படின்னாவே அந்த வீட்டை கெடுத்து தான் பலன் செய்யும். ஓகேங்களா, அப்போ கெடுத்து தான் பலன் செய்யும் அப்படின்னாக்கா 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தது வீடு, வாகனம், வண்டி, இது எல்லாமே அதே மாதிரி கல்வி இங்கேயும் அடிபடுது. ஓகேங்களா, கல்வி இங்கேயும் அடிபடுது, இங்கேயும் அடிபடுது. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கல்வி இங்கே அடிபடுதுனாக்கா அது புதன் சம்மந்தப்பட்டது. ஓகே, புதன் சம்மந்தப்பட்டது அங்கே நீச்சம் ஆகிட்டாவே படிப்பு சம்மந்தப்பட்டது பெருசாக இருக்காது. அப்படி இருக்கிற படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் 4ஆம் இடம். ஓகேங்களா, 2ஆம் இடம் வந்து ஆரம்ப கல்வின்னு சொல்லலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி, 4ஆம் இடம் உயர்கல்வி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏன் வந்து 4ஆம் இடம் இது 2ஆம் இடத்துல ஆரம்ப கல்வி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 8ல் போய் மறையிறாரு. அதனால தான் வந்து உங்களுக்கு ஹை லெவல் போக முடியல. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் இடம் வந்து அதிபதி வந்து சுப கிரகம் வந்து சூரியன்ட்டு போய் உச்சமாயி அங்கே வந்து பங்கம் ஆகிறனால உங்களுக்கு அந்த அடுத்த லெவலில் வர ஐடி இந்த மாதிரி இதில் போயிட்டு அவர் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, டிராவலிங் சம்மந்தப்பட்ட வேலை, ஆக மொத்தம் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, அதே மாதிரி ஆயில் சம்மந்தப்பட்ட வேலை, இதெல்லாம் அழுக்கு சம்மந்தப்பட்ட வேலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து 10ஆம் வீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில். டிகிரி வைஸ் பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரி ஓகே, இப்போ டிகிரியை பற்றி பேச வேண்டாம், சாரத்தை பற்றியும் பேச வேணாம், டைரெக்டாக இப்போ இது பலன்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அதெல்லாம் சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா, அதனால் வந்து சனி வந்து 10ஆம் இடத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கனால அவர் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் குரு பார்வை வேறு இருக்கிறனால என்னது அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சனி சம்மந்தப்பட்ட வேலை அவருக்கு லேட்டாக கிடச்சிது. ஓகேங்களா, சனி சம்மந்தப்பட்ட வேலை லேட்டாக கிடச்சிது. எதாவது மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது, அடுத்தது அந்த டிரைவிங் சம்மந்தப்பட்டது, அடுத்தது ஆயில் சம்மந்தப்பட்டது, இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டிபார்ட்மெண்ட் தானே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சனி சம்மந்தப்பட்ட
இது கிடச்சிது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அதையும் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஆக மொத்தம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அவர் கேட்டது 2 விஷயம் மட்டும் தான் கேட்டார். எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு வந்து என்னது உங்களுக்கு தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று அம்மாவாக இருக்க மாட்டாங்க, இல்லை அம்மாவே இருக்க மாட்டாங்க, இல்லை அம்மா மகன் பிரிஞ்சு இருக்கு, தூரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொன்னேன். அதே மாதிரி வந்து அம்மாவுக்கும் மகனுக்கும் ஆகாது அப்படின்ற, அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல வந்து ராகு பாபத்துவமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்கும். என்னது? அம்மாவே இல்லை, அம்மாவாக இல்லை அப்படின்னாக்கா அம்மா இல்லை, இல்லைன்னா அம்மா மகன் பிரிவு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இது பாவத்துவமாக இருந்தால். அதே மாதிரி வந்து சுபத்துவமாக இருந்தால் என்ன அர்த்தம் பாருங்க, இது குருவோட வீடு. ஓகேங்களா? அந்த குரு என்ன ஆயிட்டாரு, உங்கள் நீச்ச பங்கமாயிருக்காரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பாவத்துவமெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? பாவகிரகம் வந்து சுப வீட்டில் இருக்கிறனால சுபகிரகம் அதான் சுபத்துவமாக இருக்கு. அப்போ சுபத்துவமாக இருக்கிறனால அந்த இடத்துல பெரிய பாதிப்பு இல்லை, தாயினால பெரிய பாதிப்பு இல்லை. ஆனாலும் அம்மா வந்து ஒரு நல்ல விதமாக கவனிச்சிக்க முடியாது. அம்மாவுக்கும் மகனுக்கும் என்னதான் அவங்க கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் இது பண்ணாலுமே, இவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டியூட்டிக்கு போனாக்கா அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வருவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அம்மா மகன் கொஞ்சம் தூரம், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. ஓகே, இருந்தாலும் எந்த பாதிப்பும் கிடையாது, அம்மாவுக்கும் மகனுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு 4ஆம் வீட்டில் சொல்லலாம். அடுத்து படிப்பு போச்சு. அதே மாதிரி வந்து நான் இன்னொன்று சொன்னேன், என்ன கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பிளான் பண்ண மாதிரி லைஃப்பில் வந்து எந்த இதுவும் நடந்திருக்காது. உங்களுக்கு நிறைய கனவு இருந்திருக்கும், ஆனால் அதுபடி பெருசாக நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் கனவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால, அங்கே சுபத்துவமாக இருக்கிறதுனால வீடு நிலவரம் இது எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவரோட டேஸ்ட்டு ஒரு இது கனவு இருக்கு இல்லைங்களா, இது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நடக்கல. ஏன்னா 4ஆம் வீட்டில் ராகு எப்பவுமே சுபத்துவமாக இருந்தாலும் பாவத்துவமாக இருந்தாலும் அந்த வீட்டை கெடுத்து தான் பலன் செய்வார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 4ஆம் வீட்டோட இது இந்த மாதிரி. அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட முடியாது. 4ஆம் வீடுன்றது நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா சுகஸ்தானம் இல்லைங்களா? 4ஆம் இடம்னாவே சுகஸ்தானம். அப்போ நம்ம நேரத்துக்கு 3 வேளை சாப்பிட்டோம்னாவே நம்ம சுகமாக இருப்போம்னு அர்த்தம். ஏன்னா மெயின் சாப்பாடு தானே. சாப்பாடே வந்து டைமுக்கு இல்லைன்றப்ப அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டிரைவர்ன்றனால அவங்க நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்தை சாப்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதனால் உடல்நிலை கெடும். அப்போ பார்த்தீங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் சில இது வரும். அப்போ வந்து உடல்நிலையில் இது டயர்ட்னஸ் இந்த மாதிரிலாம் வரப்போ அவங்க சுகங்கள் கெடும். ஓகேங்களா? அப்போ 4ஆம் வீடு ப்ராப்ளம், ஆனாலும் சுபத்துவம். ஓகேங்களா? இவ்வளோ பிரச்சனையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் வேலையை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் ஒரு 100% திருப்தி, ஒரு 80% திருப்தி அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு 45-50%, அதாவது 50-50ன்னு சொல்லலாம். 50-50யாக போயிட்டு இருக்குது லைஃபு அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். அவர்கிட்ட நான் சொன்னேன். அதே மாதிரி ஆமாம் சார் 50-50 தான் அப்படின்னு அவரும் சொன்னார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 5ஆம் இடத்துல வந்து குரு வந்து அதுதான் நான் சொன்னேன். ஓகேங்களா? என்னது? அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம், அடுத்தது அந்த கோயில் இது வழிபாடு, இது குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ஆஹா ஓஹோலாம் இருக்காது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு முழுக்க நீங்கள் ஆன்மீகத்தில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரியும் கிடையாது. ஏதோ உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டுக்குவீங்க. ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஓகேங்களா? அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார் அப்படி தான் அப்படின்னு சொன்னார். அடுத்தது 5ஆம் இடம் குழந்தைங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க வந்து நல்ல விதமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைகளால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குழந்தைக்கு உண்டான கிரகம் வந்து குரு வந்து நீச்சமானாலும் பங்கம் ஆகிட்டாரு. அதனால் குழந்தைங்களால் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூர்வ புண்ணியத்தில் வந்து சில சிக்கல்கள் இருக்குது. ஓகேங்களா? பூர்வ புண்ணியத்தில் என்ன சிக்கல் இருக்குது, அவங்களுடைய லேண்டை வந்து இதை தான் அவர் கேட்டார். இப்போ இந்த விஷயத்தை தான் கேட்டார். சார் இந்த மாதிரி லேண்டை வந்து கொஞ்சம் இது எடுத்துட்டாங்க, அடுத்த லேண்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்துட்டாங்க, ஆனால் எங்கள் இதில் தான் எல்லாமே இருக்குது, ஆனாலும் அது எங்களுக்கு கிடைக்குமா, ஏதாவது கேஸ் போட்டால் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நான் சொன்னேன்.
முக்கியமாக அவருக்கு என்ன தசை நடக்குதுன்னு சொல்லிடுறேங்க. புதன் தசை, ராகு புக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி லேண்டு இதில் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் கேஸ்லாம் போடுங்க, ஓகே ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த 8ஆம் இடம் வந்து சுபத்துவமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கேஸ் போட்டிங்கனாக்கா இந்த இடம் பாக்கியம், ஓகேங்களா? பாக்கியம். அப்போ 5ஆம் இடமும் சொல்லணும், இங்கேயும் சொல்லணும். அப்போ 5ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு என்னது? பூர்வ புண்ணியம் சொல்லலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணியம் சொல்லலாம். அப்போ 9ஆம் இடமும் பார்த்தீங்கன்னா சுபத்துவம். சனி வந்து சுபத்துவமாக அந்த வீட்டில் இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து இங்கே 8ஆம் வீட்டில் வந்து பங்கமாக இருக்காரு. ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு சுபகிரகம் வேறு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சனி இருக்கிறனால அவருக்கு கிடைக்கும், ஆனால் மெதுவாக கிடைக்கும். ஏன் அந்த மாதிரி கிடைக்கும்? சனி வந்து ஸ்லோ பிளானட்டு, மெதுவாக தான் போவார். அப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக தடப்பட்டு மெதுவாக தான் கிடைக்கும். அதனால் எப்போ கிடைக்கின்றதும் அந்த புக்தியில் கிடைக்கும் அப்படின்றதும் நான் சொன்னேன். ஓகேங்களா? சனி புக்தியில் தான் அவருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து குரு வேற பார்க்குறாரு. ஓகேங்களா? சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் குருவும் பார்க்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடம் நிலராசி, பாக்கியஸ்தானம் வந்து நிலராசி. ஓகேங்களா? நிலராசியில் வந்து சனி உட்காந்துருக்கிறாரு. அப்போ நிலம் சம்மந்தப்பட்ட இது வந்து இவங்களுக்கு மெதுவாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ கேஸ் எல்லாம் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வம்பு வழக்கு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜெயிச்சுட்டு இது நீங்கள் சனி புக்தி, புதன் தசை சனி புக்தியில் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா சனி சுபத்துவம் ஆகிட்டாரு. ஓகேங்களா? ஆனால் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அந்த தசாபுக்தி அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அடுத்தடுத்து வர தசைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஓரளவுக்கு ஓகே. ஆனால் புதன் தசை மட்டும் இவருக்கு கொஞ்சம், ஏன்னா நீச்சம் ஆயிருக்கிறாரு. இன்னொரு இதில் முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா சரி அந்த இடத்துக்கு வரப்போ நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் 6ஆம் இடம் சந்திரன். அப்போ 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? கடன், நோய், எதிரி. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், இந்த இருள் சந்திரன் வந்து இவர் வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. அப்போ சந்திரன் வந்து நவாம்சத்தில் இந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இருள் சந்திரனாக இருக்கிறாரு. அப்போ இருள் சந்திரன் வந்து இது வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. வர்க்கோத்தமம் ஆயிருந்தாலும் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி. ஓகேங்களா? அப்போ வந்து இவருக்கு சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒளி பொருந்திய சந்திரன் இல்லை, அதனால் வந்து கடன்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து ரொம்ப சுபத்துவமாக 6ஆம் இடம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்தோட ஆதிபத்தியத்தை வந்து தூக்கலாக செய்கிறப்ப வந்து அப்போ கடன், நோய், எதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து இருள் சந்திரன் தான் இருக்கிறார். அதனால் கடன் வந்து இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? அதனால் வந்து 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் இப்படி. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த இடத்துல சந்திரனுக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து இருள் சந்திரன் அப்படின்றனால நான் சொன்னேன், அம்மாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் ஆகும், கொஞ்சம் லைட்டாக உடம்பு ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரும். ஆமாம் சார், கரெக்டு நீங்கள் சொன்னது. அவங்களுக்கும் அப்பப்போ ஏதாவது பிரச்சனையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, வந்து சரியாகுது அப்படின்னு சொன்னார். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் வந்து சரியாகுது? சந்திரன் வந்து வேகமான கிரகம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா வேகமும் மூவ் ஆகும். எந்தெந்த கட்டத்துக்கு போயிட்டு வரப்போ எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து சந்திரனுக்கு ஃபேவராக இருக்குதோ அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்பு, எங்கெங்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அதையும் சொன்னால் அதுவும் ஓகேன்ட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் இடம் புதனுக்கு வந்துடும். ஓகேங்களா? புதன். அப்போ 7ஆம் இடம் வந்து மீன வீட்டில் புதன் வந்து தனிச்சு நிற்கிறாரு. அவர் எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? 23 டிகிரியில் இருக்கிறாரு. 23 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ 23 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு நீச்சத்தை விட்டு நிவர்த்திக்கு போயிட்டுருக்கு. நீச்சத்தை விட்டு விலகி நார்மலாக ஆகிறதுக்கு உண்டான இதில் வந்து அவர் மூவ் ஆகிட்டு இருக்கிறாரு. யார்? புதன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு நீச்சம். 15 டிகிரிக்கு மேலே போச்சுனாக்கா நீச்சத்தை விட்டு விலகி பார்த்தீங்கன்னாக்கா 20 டிகிரி தாண்டி அப்புறம் 23க்கே போயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஜோதிடம் வந்து இவர் ரொம்ப நேரம் நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவர் ஜோசியத்தை பற்றி அப்பப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா
ஓகேங்களா. இதுக்கு முன்னால் நான் போட்ட வீடியோலாம் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து டிரைவராக இருந்தாலும் அவர் சின்ன சின்ன சீட்டில் வந்து எல்லாத்தையும் ஒரு பேப்பர்லலாம் எல்லாம் எழுதிக்கிட்டு எல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உட்காந்து எல்லாம் அந்த நட்சத்திரங்கள் ராசி நட்சத்திரம் அப்போ என்னென்ன நான் விதிங்க சொன்னேன் என்னென்னலாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் எழுதி வச்சுட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறார் போல இருக்குங்க. அதை எடுத்து காட்டினார் என்கிட்ட. சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா புரியுது சார், ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அப்படியே கிளாஸ் இருக்கிறப்ப நல்லா புரியுது, ஆனால் அதுக்கப்புறம் மறக்குது அப்படின்னாரு. அதுக்கு காரணமே வந்து புதன் தாங்க. புதன் வந்து நீச்சமாகி அப்புறமா நீச்சத்துலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறாரு, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா. அது இல்லாமல் படிப்பு ஸ்தானம் வந்து புதன் நீச்சம் ஆகி கொஞ்சம் இது வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு 4ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து நீச்ச பங்கம் ஆகிருக்கிறாரு. அதனால தான் வந்து அட்லீஸ்ட் இந்த ஜோதிடத்துக்கு உண்டான இது நீச்சத்தை தாண்டி டிகிரி வைஸ் பார்க்குறப்ப புதன் போயிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி படிப்புக்கு உண்டான இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே மாதிரி ஆரம்ப கல்வியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உண்டான அதிபதி சுக்கிரன், அவரும் நீச்ச பங்கம் ஆகிட்டாரு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் கூட இருந்து குரு பங்கமாயினால அந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறனால ஏதோ படிப்பு வந்து அட்லீஸ்ட் ஐடி வரைக்குமாவது படித்ததுக்கு காரணம் வந்து இதுதான். அந்த அறிவை வச்சுக்கிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இந்த ஜோதிட ஞானம் வந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. கொஞ்சம் சிரமப்படுறாரு. அதுக்கு காரணம் புதன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான். ஆனால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ முடியுது, புதன் வந்து 2030 ஜனவரியில் முடியுதுங்க. ஓகேங்களா. 2030 ஜனவரியில் முடியுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் இது ரிட்டையர்ட் ஆயிடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேது தசையில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த ஜோதிட தொழிலையே வந்து உங்களுக்கு தொழில்முறை ஜோதிடராக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இது மூலயமா அதிகமாக சம்பாதிக்க முடியாது, ஆனால் கம்மியாக சம்பாதிக்கும். அது வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட் வரும். ஆனால் இந்த ஜோதிட இதில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா. ஆனால் புதனோட வலு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் குரு வீட்டில் இருக்கிறனால இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து என்ன ஆகிட்டாரு, இங்கே நீச்ச பங்கம் ஆகிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து இது குரு வீட்டில் புதன் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகுவும் இருக்கிறாரு, புதனும் இருக்கிறாரு. அப்போ இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதனால தான் உங்களுக்கு ஜோதிடம் வருது. அதை டிகிரி வைஸ் பார்க்குறப்ப 23 டிகிரியில் அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வரும். எப்படி உங்களுக்கு தொழில் முறையாக எப்படி சொல்கிறீங்க, கிரகநிலையை வச்சு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேது தசையில் கேது எங்கே உட்காந்துருக்காரு, 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா. கேது தசை வரப்ப கேது 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறனால உங்களுக்கு 10ஆம் வீடுன்றது ஜீவனஸ்தானம். அப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது வரைக்கும் 2030 வரைக்கும் நீங்கள் தொழில் முறையாக வர்றதுக்கு முடியாது. ஓகேங்களா. அப்போ கேது தசையில் ஒரு ஞானத்தை நல்லா கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னது, ஏன்னா அது புதனோட வீட்டில் வந்து கேது உட்காந்துருக்கிறாரு. அப்போ கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் யார், புதன். ஓகேங்களா. அப்போ அந்த புதன் போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு, புதன் வந்து நீச்சமாகி நீச்சத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து உட்காந்துருக்காரு. அது குருவோட வீடு. அப்போ புதனுக்கு வீடு கொடுத்தவர் யார், குரு வந்து என்ன ஆகிறாரு, நீச்ச பங்கம் ஆகிருக்கிறாரு. ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறைந்த பட்சம் ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் வரும். ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப அதே மாதிரி அது மூலயமா நிறைய பணம்லாம் சம்பாதிக்கிற அமைப்பு வராது. ஒரு கம்மியான, ஏன்னா கேது அப்படின்னாவே உங்களுக்கு நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாத்தையும் உணர்த்தி அது மூலயமா கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி அதிகமாக கொடுப்பாரு. பட் என்னன்னா இவருக்கு புதன் வந்து வலு கம்மியாக இருக்கிறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில். அப்போ 2030 வரைக்கும். அப்புறம் என்ன வேறு கேட்டார், சார் நீங்கள் வந்து உங்கள் இது வீடியோவில் சொல்லியிருக்கீங்க ஒரே வருஷத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நல்லா க்ளீனாக சொல்லித்தரீங்க, நல்லா புரியுது. அதே மாதிரி இப்போ நான் நேரில் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பலன் சொல்கிறப்ப ரொம்ப சூப்பராக சொல்கிறீங்க. டக்குன்னு எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எப்படி சார் நீங்கள் கை வச்சு, நான் எல்லாம் நோட்டில் எழுதி தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா நான் கை வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சார் எப்படி சார் இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னாக்கா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ஏன்னா புதன் வலு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடாமுயற்சியாக நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுவீங்க, ஏன்னா புதன் தசை தான் நடக்குது, ராகு. ரெண்டாவது நீங்கள் இப்போ வந்து என்கிட்ட நீங்கள் வந்ததுக்கு மெயினான காரணம் வந்து ராகு. ஓகேங்களா? ராகு புக்தி நடக்குது, புதன் தசை நடக்குது. அப்போ புதன்றது உங்களுக்கு வந்து ஜோதிட இதை கொடுத்துருக்காரு. அப்போ ராகுன்றது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபோனை பண்ணி கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டருங்க. இவர் ஒரு வாரமாக 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோனை பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இன்றைக்கி வந்தாருங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து இது கேட்டார், இது எல்லாத்தையும் சொன்னேன். ஓகேங்களா? அதனால் வந்து ராகு வந்து இவரை தள்ளிட்டு வந்துச்சு கரெக்டாக புதன் தசையில். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படிலாம் நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னிக்கலாக என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் அவருக்கு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அதான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், ஒவ்வொரு ஜாதகத்தை நிறையா சொல்லலாம். ஆனால் அவர் வந்து நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அதை ஃபோனில் சொன்னது, 10 நாளைக்கு முன்னாடி ஃபோனில் சொன்னது. என்ன கேள்விங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஃபோனில். இல்லை சார் ஜென்ரல் தான் அப்படின்னாரு. சரி ஜென்ரல் தான் அப்படின்னா நான் எப்பயுமே அவர் வந்து என்ன கேள்விகள் அதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நான் ராசி கட்டத்தை போட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா பலன் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஓகேங்களா? அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நிறைய ஜென்ரலாக எல்லா விஷயமும் நம்ம சொல்கிறப்ப அவங்க கேட்க வந்த விஷயமும் அதிலே அடங்கிடும். அவர் வந்து செப்பரேட்டாக வந்து கேட்டது வந்து இந்த லேண்டு விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அது ஒன்று கேட்டார். இன்னொரு விஷயம், அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு இன்கம் விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்களா, அந்த சிக்கல் எப்போ தீரும் அப்படின்னு கேட்டார். அதையும் நான் சொன்னேன். அதுக்கும் நீங்கள் உண்டான ஸ்டெப்பு என்ன, அதை லீகலாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் ரொம்ப அதிகம். அது எப்போ அப்படின்னு சொல்லி இது கேட்டார். அது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புதன் தசை சனி புக்தியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் அங்கே கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் தான் சனி உட்காந்துருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா. ஏன் வந்து லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னிக்கிட்டிங்கன்னா, இது நிலராசியில் சனி உட்காந்துருக்காரு. அப்போ வேலை சம்மந்தப்பட்டதுக்கும் பார்த்திங்கனாக்கா அவர் தான் காரகன், தொழில் காரகன். இரும்பு சம்மந்தப்பட்ட, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் பார்த்திங்கனாக்கா அவர், ஆயில் சம்மந்தப்பட்ட இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவர் தான் காரகன். அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அந்த வீட்டில் யார் இருக்கா? சந்திரன் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தீர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து உங்கள் வேலை சம்மந்தப்பட்டதில் வந்து நீங்கள் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இன்னும் இதில் வந்து நிறையா சொல்லணும்னா முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதை நான் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அது வந்து லாஸ்ட்டாக சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து என்ன சொல்லணும், உங்களுக்கு 7ஆம் இடத்துல பற்றி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் உச்சமாகி சுக்கிரன் பங்கமாக இருக்கார். அப்படி இருக்கிறப்ப அங்கே 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம், கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இது எதுவுமே வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா சுபத்துவம் பாவத்துவம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளி மாநிலம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுபத்துவம் பாவத்துவம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் லோக்கல்லே தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஆனாலும் ஃப்யூச்சரில் அது சுக்கிரன் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போ இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொன்னேன். அது எப்படி சார் அப்படின்னாரு. நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி உங்கள் பிள்ளைங்க வந்து இப்போ ஏற்கனவே பிறந்த இடத்துல நீங்கள் இல்லை, இப்போ அடுத்தது ஒரு இடமாற்றம் வரும். சுக்கிரன் சம்மந்தப்பட்டது எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ இடமாற்றம் வரும். அதுக்கு காரணம் என்னன்னு, சுக்கிரன் சூரியன் சம்மந்தப்பட்ட இடத்துல டைமில் உங்களுக்கு இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, உங்கள் பிள்ளைங்க கூடயே போய் நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டு சார் அப்படின்னாரு. அது 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 ஒன்று சொன்னார். ஓகே, அப்போ 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடமாற்றம் வரும். அப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் போய் அவர் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்லை அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கும், அந்த தசாபுக்தியின் அடிப்படையில் மற்ற கண்டிஷனுக்கு உட்பட்டு. ஓகேங்களா? அது 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 நான் சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அதாவது ரொம்ப நேரம்லாம் சொல்கிறீங்க, சீக்கிரமாக முடிச்சுட்டேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கேட்ட கேள்வி 2 கேள்வி தான் சார். வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நிலம் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை இருக்குது. இது 2 மட்டும் தான் கேட்டார். மற்றபடி வந்து எதுவுமே கேட்கல. மற்ற எல்லா விஷயத்தையும் நானே அவர் கேட்க வந்த விஷயம் சார் நீங்களே சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து
நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக இருந்தார். அவருக்கே ஒரு மாதிரி நான் சொல்ல சொல்ல ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் அவர் ஃபேஸை பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆச்சு. எல்லாம் நம்ம வந்து நெகட்டிவாக சொல்கிறோம் போல இருக்குது. அப்போ அவர் கொடுத்த டைம் தப்பு போல இருக்குது. அதனால தான் வந்து நெகட்டிவாக நம்ம சொல்கிறோம் போல இருக்குது. அதனால தான் அவர் ஃபேஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவர் நான் சொல்கிற விஷயம் வந்து அவ்வளோ கரெக்டாக பொருந்துறதுனால அவருக்கு அவர் அறியாமே அவர் ஒரு மாதிரி ஆகிறார். அது வந்து அவர் ஃபேஸில் நல்லா தெரியுது எனக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டது இதுதான். இடமாற்றம் வரும். அதுக்கு இன்னொரு காரணம் இடமாற்றம் வர்றதுக்கு 12ஆம் இடமும் சுபத்துவம். சுபத்துவம் மீன்ஸ் 12ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சுபத்துவம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியை பற்றி சொல்லியாச்சு. ஓகேங்களா? சனியை பற்றி சொல்லியாச்சு. இருந்தாலும் சனியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்க. சனி எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சனி எங்கே பார்க்குறாரு? 1, 2, 3 இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? சுக்கிரன் வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. சூரியனும் சேர்ந்து அவரே பார்க்குறாரு. புதன் வந்து அவர் வீட்டை பார்க்குறாரு. சந்திரன் வந்து இருள் சந்திரனாக இருந்தாலும் சிம்மத்தை பார்க்குறாரு. ஒளி இல்லை. ஓகேங்களா? ஒளி இல்லை இருந்தாலும் அந்த வர்க்கோத்தமம் அப்படின்ற அமைத்த ஒரு மினிமம் சுபத்துவம் அப்படின்ற நேரத்தில் இதை வந்து இங்கே பார்க்குறாரு. சிம்மத்தை பார்க்குறாரு. குறைந்த அளவு சுபத்துவத்தில் பார்க்குறாரு. ஆனால் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அதனால தான் அவர் அரசு சம்மந்தப்பட்ட நிலையில் அதையும் சொன்னான். கரெக்டு. நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுக்கு மெயினான காரணம் வந்து இதுதான். ஓகேங்களா? ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிம்மம் வந்து அவ்வளோ சுபத்துவம் கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோ சுபத்துவம் கிடையாது. ஆனால் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்குது. அதனால தான் வந்து 2ஆம் நிலையில் இல்லைன்னா 3ஆம் நிலையில் நீங்கள் வந்து வேலையில் இருக்கிறது அரசு சம்மந்தப்பட்ட சம்பளம் வாங்குறதுக்கு மெயினான காரணம் வந்து இதுதான் அப்படின்னு அதையும் சொன்னேன். ஓகேங்களா? அடுத்தது சனி 3ஆம் பார்வையாக 1, 2, 3 ஓகேங்களா? இங்கே பார்க்குறாரு. எங்கே? கடகத்தை பார்க்குறாரு. அப்போ கடகத்தை யார் யாரெல்லாம் பார்க்குறா? செவ்வாவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பார்வை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வேற எங்கே பார்க்குறாரு பாருங்கள். 7ஆம் பார்வையும் பார்க்குறாரு. 8ஆம் பார்வை இங்கேயும் பார்க்குறாரு. 4ஆம் பார்வை அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. சனி வந்து 1, 2, 3 இங்கே பார்க்குறாரு. 4, 5, 6, 7 இங்கே பார்க்குறாரு. 8, 9, 10 சந்திரனை பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ சனி பார்வை இப்படி. அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெதுவாக தான் ஸ்லோவாக தான் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறார். கண்டிப்பாக கிடைக்கும். அது நில ராசியில் இருக்கிறனால கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் மெதுவாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் அதே மாதிரி சுத்தமாக கிடைக்காது அப்படின்றாங்க. அதை தடை தாமதம் இதுதான் இருக்க முடியாது. தடை இருக்காது, தாமதம் தான் இருக்குமா முடியாது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே. அது எப்போ சக்ஸஸ் ஆகும்? சனி புக்தியில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது கேது வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்தவர் ஏற்கனவே சொல்லிட்டேன். வீடு கொடுத்தவர் புதன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு? லக்னாதிபதி. ஓகேங்களா? என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு? அதே மாதிரி புதனுக்கு வீடு கொடுத்தவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு? அது எல்லாம் சொல்லியாச்சு. சரி. அடுத்தது அப்போ இந்த இடத்துல அந்த கேது அந்த இடத்துல இருக்கிறனால குறைந்த அளவு எப்பவுமே கேது வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் ராகு வந்து எப்பவுமே பிரம்மாண்டம் எல்லாம் தூக்கி விட்டு அப்புறமா கெடுப்பார். ஆனால் இந்த இடத்துல வந்து கேது வந்து எப்பயுமே கெடுத்து அதுக்கப்புறமா இது பண்ண. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிட ஞானம் கிட்டத்தட்ட அதாவது ஜோதிடத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ 10 வருஷமாக இருக்கும். 10, 7, 8 சொன்னாருங்க. 7, 8 வருஷமாக 10 வருஷமாக இருக்குன்னு சொன்னார். அது கரெக்டாக தெரியல, ஆனால் சொன்னப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி எப்போ புதன் தசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சா அப்போலேருந்தே உங்களுக்கு இந்த இது இருக்கும் கொஞ்சங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக வெளியே கொண்டு வரதுக்கு கரெக்டாக உங்களுக்கு ராக புக்தியில் உங்களுக்கு கரெக்டாக நான் வீடியோ போடுறதுக்கு அதுக்கும் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் இங்கே என் இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து கண்டிப்பாக ஜோதிடத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டு கண்டிப்பாக பார்ப்பார். அதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2030 கண்டிப்பாக இன்னும் 5 வருஷம் அது வரைக்கும் வந்து இவர் புதன் இந்த கண்டிஷனில் இருக்கிறனால அவர் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ஆனால் எல்லாமே தெரியுது, நல்லா தெரியுது, நல்ல விஷயம்லாம் தெரியுது. ஆனால் அதை ஸ்பீடாக இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அதாவது ஸ்பீடாக சொல்ல முடியல அவரால். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்தது 11ஆம் வீடு. 11ஆம் வீடுன்றது என்னது? சந்திரனோட வீடு. கடகராசி சந்திரனோட வீடு. அப்போ சந்திரன் என்னவா இருக்காரு? உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ
இந்த வீட்டு ஆதிபத்தியம் என்னது? 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு? 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மறைமுகமான ஒரு ஹெல்ப்பு அம்மா மூலியமாக நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும், இந்த ஜாதகத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதையும் சொன்னார். ஆமாங்க, அம்மா தான் நிலத்துலலாம் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? ஏன் வந்து அம்மா வந்து நிலம் ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திரன் வந்து என்னவா இருக்காரு? வர்க்கோத்தமாக இருக்குது. அப்போ அங்கே மினிமம் சுபத்துவம். அதனால வந்து அம்மாவே வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனாலும் ஒரு சில டைமில் உடம்பு சரியில்லாமல் ஆகுது அப்படின்னு சொன்னார். அது காரணம் 6ஆம் இடம். ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம், அது பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ரைட், அடுத்து 12ஆம் இடம். அப்போ இந்த அம்மானால இவருக்கு லாபம் தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் நிறைய லாபம் கிடையாது, ஆனால் லாபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடம். 12ஆம் இடம் தான் ஆல்ரெடி அயன சயன போகஸ்தானம். அந்த வீட்டு அதிபதி போய் இங்கே உட்காந்துருக்காரு, கரெக்டாக 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் எல்லாம் சொன்னேன் அவருக்கு, நீங்கள் எப்படி அந்த 12ஆம் வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டு சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அதனால் வந்து அயன சயன போகம் ப்ளஸ்ஸு தூக்கம் ரொம்ப கம்மி. உங்களுக்கு புதன் தசையில் மெயினாக தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் ராகு இன்னும் கம்மியாக இருக்கும், ராகு புக்தி. ஓகேங்களா? புதன் தசை ராகு புக்தியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு சூரியன் வேறு 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். அப்போ அந்த வீட்டு அதிபதி சூரியன்றப்ப உங்களுக்கு தூக்கம் கம்மி தான். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள்லாம் தூக்கம் இல்லாதனால நிறைய பிரச்சனை வரும். உடல் ரீதியாக பிரச்சனை வரும், மன ரீதியாகவும் பிரச்சனை வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ நடக்கிறது ஏன் மன ரீதியாக சொல்கிறேன்னாக்கா, ராகுன்றப்ப எதையுமே ஒரு ஸ்டேபிளாகவே வச்சுக்க மாட்டார், அப்படியே இருக்கும். அது புதன் வந்து மூளை சம்மந்தப்பட்ட, ராகும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட, அடுத்தது மீடியா சம்மந்தப்பட்ட, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தொலைத்தொடர்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ராகு புதன் இவங்க சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மொபைலு இது எல்லாம் இதுலேயே அவர் இப்போ வந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அதனால் வந்து இவருக்கு புதன் தசை ராகு புக்தியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஜோதிடம் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இப்போ அவருக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த தூக்கம் சம்மந்தப்பட்டது அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு இங்கே என்னென்னலாம் சொன்னனோ இன்னும் நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே பேசினார். ஓகேங்களா? 1 ஹவருக்கு பலன் சொன்னேன், நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஆனால் முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய விஷயம் சொன்னதில் வந்து எல்லாமே கரெக்டு, ஒன்று கூட தப்பு இல்லை சார். ரொம்ப சந்தோஷமாக அவர் போனார். ஓகேங்களா? அதனால் போனது இல்லாமல் சார் நீங்கள் வந்து என் பொண்ணு ஜாதகத்தையும் வந்து 2 பேர் இருக்கிறாங்க, பொண்ணு ஜாதகத்தையும் வந்து நீங்கள் எல்லாம் கணிச்சிட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன், இல்லைன்னா ஃபோன்லேயே கூட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஓகேங்களா? அதனால் வந்து அவருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ரொம்ப அதாவது ஜோதிடத்தில் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் எப்படிலாம் நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இங்கே வந்தனால நம்ம பலன் என்ன டைப்பில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத அவர் வந்து கண்கூட பார்த்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக என்ன நம்மளுக்கு பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு திருப்திகரமாக அவர் இது கிளம்பிட்டார். ஓகேங்களா? சரி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் நிறுத்தி வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னவா இருக்கும்? ஒரு செகண்டு டக்குன்னு திங்க் பண்ணுங்க பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான மேட்டர் தான். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான், புதுசான விஷயம்லாம் இல்லை. ஓகேங்களா? இந்த இடம் 7ஆம் கேந்திரம். அந்த வீட்டோட அதிபதி குருவாக இருந்தாலும், அந்த வீட்டு அதிபதி குருவாக இருந்தாலும், புதன் இந்த வீட்டு அதிபதி லக்னாதிபதி போய் இங்கே தனிச்சு நிற்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் நீச்சம் ஆயிருந்தாலும், அவர் நீச்சம்னாவே ஒரு விதமான பாவத்துவம். ஓகேங்களா? நீச்சம் என்றாலே ஒரு விதமான பாவத்துவம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து நீச்சத்தை விட்டு 15 டிகிரிக்கு மேலே அவர் போகிறாரு. நான் எடுத்த உடனே இதை தான் சொன்னேங்க. இப்போ நான் இந்த நிறுத்தி வச்ச விஷயத்தை தான் எடுத்த உடனே சொன்னேன். என்ன சொன்னேன்னா,
சார் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கேந்திராதிபத்திய தோஷம் வந்து உங்களுக்கு இருக்குது, அதனால் 7ஆம் இடத்து ஆதிபத்தியம் உங்களுக்கு அடிப்படும். ஓகேங்களா? 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம் உங்களுக்கு அடிப்படும். ஓகேங்களா? உங்கள் ஒய்ஃப்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. பிரச்சனையே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் ஒரு எனிமி மாதிரி தான் உங்கள் 2 பேரும். நீங்கள் இந்த ஜாதகர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து எனிமி மாதிரி தான் இருப்பாங்க. இவர் எனிமி மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டார் அவங்க. ஏன்னா 7ஆம் வீடுன்றது என்னதுங்க, களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானன்றது என்னது, மனைவி ஸ்தானம். ஓகேங்களா? இவர் கணவன்றனால அது மனைவி ஸ்தானம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா மனைவி வந்து இவரை, இந்த ஜாதகரை எனிமி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன காரணம்? புதன் வந்து இங்கே இருந்தால் திக்பலம், அப்போ இங்கே இருந்தால் நிஷ்பலம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்களோ அந்த கட்டுப்பாட்டில் இந்த ஜாதகர் இருப்பார். ஓகேங்களா? தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அவங்க ஒய்ஃபு சொல்கிறத கேட்குறதுக்கு உண்டான அமைப்பு தான் இது. ஓகேங்களா? ஆக எனிமையை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா ஜாதகங்கள் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கே இங்கே நிறையா ஜாதகம் போட்டிருக்கேன், நிறையா ஜாதகங்கள் இது மாதிரி பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? அதனால் வந்து நிஷ்பலம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து நேற்று ஒரு ஜாதகம், என்ன ஜாதகம் போட்டேன்னு தெரில, நேற்று என்ன ஜாதகம் போட்டேன், ஆமாம் நேற்று ஒரு ஜாதகம் போட்டேன். கரெக்டு. அதாவது அனைத்து துறைகளிலும் சாதிக்கக்கூடிய ஜாதகம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டேன். அந்த ஜாதகத்தில் முக்கியமான விஷயத்த ஒன்று விட்டுட்டேன். அது அப்புறமா தான் நான் திங்க் பண்ணேன். அதாவது நினச்சிக்கிட்டே இருந்தேன், அது சொல்லணும்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவில் வந்து அதை ஒன்று மட்டும் மறந்துட்டேன். ஓகேங்களா? அந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதகம் நேற்று போட்ட ஜாதகத்தில் சூரியன் திக்பலம். அந்த திக்பலன்ற வார்த்தை வந்து மனசுலேயே தான் இருக்குது வழியா, நான் சொல்லலை போல இருக்குது. அது நம்ம இது ரெக்கார்ட் பண்ணி நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அடட திக்பலமே நான் சொல்லவே இல்லையே. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா திக்பலன்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அதை இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நேற்று போட்ட ஜாதகத்தில் திக்பலம், அந்த திக்பலமாக இருக்கிறனால அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதில் எந்த துறையில் இருந்தாலும் டாப் லெவலில் இருப்பார். ஓகேங்களா? அப்படின்றது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன். சரி, இப்போ வந்து இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் அந்த கேந்திராதிபத்திய தோஷம். கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது வாழ்நாள் முழுக்க நடக்கக்கூடியது. அது எப்படி எந்த அளவுக்கு நடக்கும் என்ன இதுன்றது மற்ற கிரகங்கள், அவர் புதனுக்கு வீடு கொடுத்தவர் யார், எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவருக்கு புதன் திசையில் படாத தான் பட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா தசை நடக்குது இல்லைங்களா? தசை நடக்கிறப்ப புதன் தானே, புதன் தசையில் 7ஆம் வீட்டுன்றப்ப ரொம்ப பிரச்சனை. ஓகேங்களா? எப்போ புதன் தசை முடியுதோ அப்போ தான் இவருக்கு வந்து அப்பா இதுலேருந்து விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெறுத்து போய் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அங்கே எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் மேரேஜ் முடிக்கிறதுக்கும் அவர் கேது திசை அவருக்கு வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேது திசை எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு அவர் போவார். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேது வந்து 10ல் இருக்கிறாரு, என்ன பண்ணுவார், என்ன இது ஒரு ஆன்மீக சிந்தனை, இந்த மாதிரி ஒரு மனசை வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. அதேமாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணலாம், ஓகே, ஆன்மீக சிந்தனை இந்த மாதிரிலாம் கொடுத்து இது பண்ணுவார். ஓகேங்களா? அதனால் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு, அதாவது கேதுக்கு வீடு கொடுத்தவர் வந்து புதன். அந்த புதனுக்கு வீடு கொடுத்தவர் குரு வந்து நீச்ச பங்கமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் இருக்குது, இன்னும் நிறையா சொன்னேன். ஆனால் வந்து இங்கே உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்துங்க. அதே மாதிரி நான் இன்னொன்று முக்கியமான சொன்னேன். என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து உச்சமாயிருக்கிறாரு, ஆனால் குரு வந்து நீச்சமாயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் குரு சேர்ந்தனால அங்கே ஒரு விதமான சூட்சும வலு அப்படின்றப்ப உங்களுக்கு கோபம் வந்து வரும், முன்கோபமும் வரும், கோபமும் வரும். ஆனால் அந்த கோபம் வந்து மட்டுப்படும். ஓகேங்களா? ஒரு கோபம் வந்தால் என்ன அவசரமாக வராது, ஆத்திரம் வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவசரமாக அந்த கோபப்பட்டு ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்வு அங்கே ஏதாவது நடந்துருமா அப்படின்றது இவருக்கு இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, ஏதாவது அடிக்கிறது இடிக்கிறது ஏதாவது பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இங்கே சுபத்துவம். ஓகேங்களா? சுபத்துவம் டிகிரி வைஸ் பார்க்குறப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே
ஆமாம் டிகிரி, ஆமாம் 20, ஓகே. டிகிரி வைஸ் பார்க்குறப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக ஒரு இது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கோபம் வந்து மட்டுப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசை தசை வந்து இதெல்லாம் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு கேது, இது அடுத்தது சுக்கிரன், அதை விட்டுருங்க, அதை அப்புறம் பார்த்துப்போம். அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லாம் வந்து எல்லாம் சொல்லியாச்சு. மெயினாக வந்து நம்ம இங்கேருந்து பார்வை எடுக்கணும்னா குரு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 5, 6, 7, 8, 9, ஓகேங்களா? இங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, இங்கே இது லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ லக்னத்தை பார்க்குறாருன்னா இந்த ஜாதகர் வந்து நம்ம நம்பலாம், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து யாரையும் வந்து கெடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்க மாட்டார். அதனால தான் இவருக்கு ஜோதிட ஞானம் இருக்குது. பொதுவாக வந்து ஜோதிட ஞானம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அங்கே லக்னத்தை வந்து லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்கும். அது ஏதோ ஒரு எந்த இதுலையா இருந்தால் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்கும். அது நீங்கள் வேணால் ஜோதிடராக இருக்கிறவங்க, இல்லை ஜோதிட ஆர்வலராக இருக்கிறவங்க, இல்லை ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை புனிதமாக நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் குருவோ இல்லை சுக்கிரனோ பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதாவது சுக்கிரனை விட குரு வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க மேக்சிமம், ஓகேங்களா? 2ஆம் நிலையாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, இல்லை வளர்பிறை சந்திரன், இல்லை பௌர்ணமி சந்திரன். ஆக மொத்தம் இந்த சுபகிரகங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, என்னென்ன? குரு சுக்கிரன், தனித்த புதன், அடுத்தது வளர்பிறை சந்திரன் இல்லைன்னா பௌர்ணமி சந்திரன், ஓகேங்களா? இல்லை சந்திர அதியோகம் இந்த அமைப்பில் இருந்தாக்க லக்னத்தோட இருந்தாக்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஜோதிடம் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வேறு ஏதாவது இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. எந்த ஒரு ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஒரு ரூலை வந்து அப்ளை பண்ணோம்னாக்கா சொல்ல ஏதாவது முக்கியமானது ஏதாவது நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதான் மெயினாக வந்து கேந்திராதிபதி தோஷம் இருக்குது. 2வது நிஷ்பலம், இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது குரு ராகு சொல்லியாச்சு. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு எப்பயுமே வந்து திக்பலம், சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு 4ஆம் இடம், ஓகேங்களா? 4ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இங்கே போகுது, அப்போ நிஷ்பலத்தில் இல்லை, திக்பலமும் இல்லை. அடுத்தது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திக்பலமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டில் இருக்கிற அங்கே திக்பலம் இல்லை. அடுத்தது வந்து சரி, ஓகே. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய நம்ம ரூல் அப்ளை பண்ணி பலன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? நம்மளுக்கு லைஃபுக்கு வந்து எது எதெல்லாம் இப்போ இந்த ஏஜுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், இந்த ஏஜில் இந்த பருவத்தில் அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கணும், இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் நடந்துச்சு, இனிமேல் எப்படி இருப்பாங்க, முன்னாடி வந்த தசாபக்திலாம் என்ன, இவருக்கு ஃபேவரா அன்ஃபேவரா, இப்போ நடக்கிறது ஃபேவரா அன்ஃபேவரா, இனிமேல் அடுத்தடுத்து வர தசையெல்லாம் எப்படி இருக்கும், அப்போ இனிமேல் இவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், என்ன இதுன்றது மற்ற கிரகங்கள்லாம் வச்சு நம்ம பலன் எடுக்கிறப்பயே நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும், ஓகேங்களா? சரி, முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஜோதிடத்தில் ஜோதிடராகவே இருக்கிறவங்க, பிரபலமாக இருக்கிற ஜோதிடராக இருக்கட்டும், எந்த ஒரு நிலையில் ஜோதிடராக இருந்தாலும் மூளை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம கெட்ட ஒரு விஷயங்களை பண்ணக்கூடாது, ஓகேங்களா? நம்மளுக்கு ஜோதிடம் என்றாலே மூளை தான் ஃபஸ்ட்டு. அந்த மூளை மட்டும் இல்லை அப்படின்னாக்கா ஜோதிடம் வராது, ஓகேங்களா? அப்போ அந்த பிரெயின் வந்து நம்மளால் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளே வந்து அந்த மூளையை வந்து கெடுத்துக்கக்கூடாது, ஓகேங்களா? நான் சொல்ல வர விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. நம்மளுடைய மூளை எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய நரம்பு மண்டலம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய இரத்த நாளங்கள், மற்ற விஷயங்கள், மற்ற உறுப்புகள் இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? மது அருந்தக்கூடாது, ஓகேங்களா? புகை பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த புகையிலை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி அந்த போதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஞானமும் போயிடும், உங்களுக்கு இருக்கிற பிரெயின் வந்து ஷார்ப்னஸ் போயிடும். வெத்தலை பாக்கு போட்டிங்கன்னா கூட அந்த பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் குறையும்,
மந்தப்படுத்தும். மூளையை வந்து ஏதாவது ஒரு போதைப் பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன என்ன ஆகும், எடுத்த உடனே டக்குன்னு அப்படியே சுறுன்னு அப்படியே உங்களுக்கு என்ன ஏறும், போதை ஏறும். சுறுன்னு போதை ஏறும். எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூரினில் எல்லாம் போனதுக்கப்புறம் உடம்பை விட்டு அது 6 மணி நேரத்தில் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தளர்ந்து போயிடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம், இப்போ நைட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பாருங்க, அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்கும். ஆல்கஹால் இருக்கிற வரைக்கும் நல்லா ஸ்டெடியாக இருக்கும். ஆல்கஹால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மூளை எல்லாமே கம்ப்ளீட்டாக நரம்பு மண்டலம். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் ஜோதிடத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நான் இதுதான் ஒரு பெரிய வேண்டுகோளாக வைக்கிறேன். மற்ற இந்த அதாவது ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னையை பொறுத்தவரைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கவே கூடாது. ஏன்னா ஜோதிடம் என்பது மேத்தமெட்டிக்ஸ் கலந்த சயின்ஸு. ஓகேங்களா? அதனால் வந்து ஆன்மீகத்தையும் இதையும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் இதையும் வந்து சம்மந்தப்படுத்தக்கூடாது. அப்படி படுத்துனாக்கா அந்த விஷயங்கள் நம்ம என்னத்துக்காக ரொம்ப சிரமப்படுறோமோ அதெல்லாம் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் பலன் எடுக்கிறப்ப ஸ்பீடு வராது, தப்பாக வரும், கோபம் வரும். ஓகேங்களா? அதனால் நரம்பு தளர்ச்சி வந்துடும். அப்போ நரம்பு மண்டலம் டோட்டலாக பாதிக்கப்படும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் என்னையை பொறுத்த வரைக்கும் டீ காஃபி கூட குடிக்கக்கூடாது. டீ காஃபி குடிச்சிங்கன்னா கூட நரம்பு மண்டலம் பாதிக்கும் கண்டிப்பாக. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா நான்லாம் ப்ராக்டிக்கலாக உணர்ந்தவங்க. ஓகேங்களா? நான் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, டீ காஃபி கூட கிடையாது. 3 வேளை சாப்பாடு மட்டும். சாப்பாடும் பார்த்திங்கன்னா அளவு சாப்பாடு கரெக்டாக எப்படி உடம்பை வச்சுக்கணுமோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன ஏதுன்றதை நான் ஆல்ரெடி எத்தனையோ தடவை வீடியோவில் 2-3 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஒருத்தர் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உடம்பை எப்படிலாம் வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து கரெக்டாக எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து 2-3 வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே. ஓகேங்களா? ஆரோக்கியமாக வாழ எளிமையான உணவு முறை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது இல்லாமல் இன்னும் அது ரிலேட்டடாக ஒரு 2-3 வீடியோ போட்டுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னா அங்கே போய் பாருங்கள். ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் வந்து ஜோதிடராக இருக்கிறவங்க முக்கியமாக, அதான் ஜோதிடர் மட்டும் கிடையாது, நான் ஜோதிடர் மட்டும் சொல்லலை, பொதுவாக யாராக இருந்தாலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மனுஷன் அப்படின்னாவே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது? புகைப்பிடித்தல், போதை சம்பந்தப்பட்ட பொருட்கள், இது எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதையும் தாண்டி ஜோதிடம் அப்படின்றப்ப நம்மளுக்கு நல்லா இருக்கணும், நல்லா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணக்கூடாது. அது ஸ்மோக் பண்ணாவே அடுத்தது என்ன பண்ணணுன்றது வந்துடும். அதை பண்ணால் அடுத்தது என்ன தப்பு பண்ணணுன்றது வந்துடும். அதை பண்ணாக்கா அடுத்தது என்ன தப்பு பண்ணணும், அது எல்லாம் ரிலேட்டட் டோட்டலாக ஒவ்வொன்றா லிங்க் ஆகும். இப்போ லிங்க் ஆகி அதிலெல்லாம் இருந்துக்கிட்டு ஜோதிடத்துலேயும் நம்ம வந்து நல்லா சூப்பராக இருக்கணும்னாக்கா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்து இதை நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி வெளியே எழுந்திரிச்சு போவார். போயிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு வெத்தலை பாக்கு அதெல்லாம் போட்டுட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ணுவார், வந்து உட்காருவார். அப்போ தான் அவருக்கு வந்து அந்த ஏன் அந்த மாதிரி அந்த பழக்கத்தில் இருக்கவங்க ஏன் அந்த மாதிரி வராங்கனாக்கா அப்போ அந்த நேரத்தில் மட்டும் பார்த்திங்கனாக்கா அந்த நரம்பு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அந்த நரம்பு இரத்த நாளங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் மட்டும் மூளை நல்லா கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? ஆனால் அது நம்பிக்கை இல்லை, அது வந்து டெம்பரவரியாக அப்படி வந்து இப்படி ஸ்டிஃபாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இது ஒருத்தருக்கு வந்து பலன் சொல்லி முடிச்சோன்னா அடுத்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பலன் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது, மூளையிலும் ஸ்ட்ரென்த் இருக்காது, டயர்டாகிடும். எப்பயுமே வந்து நம்ம எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் கரெக்டாக நம்ம இருந்தோம்னா ஒரு நாளைக்கு 20 பேர் 30 பேர் நிறைய பேர் பார்க்க 30 பேர் கூட பார்த்திங்கனாக்கா பலன் ஆளுக்கு 10 நிமிஷம் இல்லைன்னா ஆளுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
ஓகேங்களா? அது வந்து பலன் வந்து கம்மியாக சொல்கிறாங்க, கம்மியாக சொல்லலை, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. இது டயர்ட் ஆகணும் அப்படின்னாக்கா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சாப்பிட்ணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு என்ன சாப்பிட்ணும், என்ன இதுன்றது இது பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து நான் கூட பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம், அட்லீஸ்ட் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ, அதாவது அடிப்படை ஜோதிட தொகுப்பு அடிப்படை ஜோதிட அடிப்படை தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 மணி நேரம் 35 நிமிஷம் நின்று கிளாஸ் எடுத்திருக்கேன். எனக்கு டயர்ட்னஸே இல்லை, டயர்ட் ஆகலை நான். அதுக்கு என்ன காரணம்? ஜோதிடத்து மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது இல்லாமல் அந்த இன்ட்ரெஸ்ட்னால பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பசி இருந்தாலும், அந்த டயர்டாக நம்ம இருந்தாலும் அந்த டயர்டை வந்து வெளியே காட்டாது. அதுக்கு நம்ம உடம்பு சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேஸ்னால் நம்மளுடைய அடிப்படை நல்லா இருக்கணும். அடிப்படைன்றது வந்து நம்ம உடம்பு வந்து பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. டீ, காஃபி சம்மந்தப்பட்டது ஐட்டம்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வெத்தலை பாக்கு, அதே மாதிரி டீ, காஃபி, போதை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டாக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஜோதிடருக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா மனுஷனாக இருந்தால் எல்லாத்துக்கும் இது பொதுவானது. ஓகேங்களா? அதனால் வந்து இதை மறுபடியும் நான் வந்து வலியுறுத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க இந்த சொன்ன விஷயத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டால் அவங்களோட லைஃபு, அவங்களுடைய புகழ், அவங்களுடைய நாலேஜு, அவங்களுடைய ஹெல்த்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அவங்களுடைய அடுத்த சந்ததிகளும் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.